ஸ்டார்ட்அப்லேருந்து எண்டிங் வரைக்குமே 2 அதாவது 2 hours 40 minutes இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இன்டர்வல் வரைக்குமே ஓகே நல்லா தான் இருக்குது நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அதாவது செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் விறுவிறுப்பே வரும். ஆனால் ஒரு சில இடத்துல வந்து சென்டிமெண்ட் அதிகமாக கொடுத்து கொஞ்சம் லேகாக இருக்கிற மாதிரி இல்லை. அதுவும் ஆக்ஷன் சீன்ஸ் பிளாக்ல அவர் உள்ளே வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஒரு சென்டிமெண்ட்டெல்லாம் தாண்டி கடைசி கிளைமேக்ஸில் ஒரு 4-5 சீன் வருவார். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தெலுங்கோட அந்த சாயல்லாம் பார்க்குற ஒரு ஃபீல் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உண்மையிலே படம் வந்து அப்படியும் சொல்ல முடியாது, கதைக்கு தேவையானதான். ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட் கொஞ்சம் ஓவராக கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதையே திருப்பி காட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்தது. அதை கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதை தாண்டி படம் வந்து ஆக்ஷன் பிளாக்காக பார்க்கும்போது படம் உண்மையிலே சூப்பர். கங்குவா ஸ்டைலில் இருக்கா இல்லை என்ன ஸ்டைலில் இருக்குது இந்த படம்? அப்படி சொல்ல முடியாது, இது கங்குவா ஸ்டைல்லாம் சொல்ல முடியாது. இது டிஃப்ரெண்டான ஜேனர். அவங்க சொன்ன விதம் தான் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி நீங்கள் சொல்லலாம், அதாவது பல வருடங்கள் கழித்து திருப்பியும் தோன்ற மன்னர் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க கங்குவா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரிலாம் இல்லை. உண்மையிலே இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஜேனரு. ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது. நம்மளுக்கும் ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல்லாம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. கெஸ்ஸிங் தான் வந்து ஈஸியாக நம்மளால் கேப்சர் பண்ண முடியுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஃபீலாக இருந்தது. இப்படிதான் வரும், இவர் தான் இருக்கும், இப்படி தான் காட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அது வந்து நம்ம ஈஸியாக நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஒரு சில இடங்களில் மட்டும்தான் என்னால் அப்படி கேப்சர் பண்ண முடியல. மற்றபடி எல்லா இடத்துலையுமே காட்டுற மாதிரி தோணுச்சு. விஜய் தேவகோட்டாவுக்கு வரிசையாக 2-3 படம் ஃபெயிலியர். இந்த படம் கம்பேக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா அவரோட ஒரு 5 சீனுக்கே பசங்க ஃபுல்லாக செம்ம வைப் ஆகிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா சும்மா அவர் ஃப்ரேமில் ஒரு க்ளோஸ்அப்பில் ஷார்ட் காமிச்சாலே கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதிலே தெரியாதா கம்பேக்காக இருக்கும்னு. கண்டிப்பாக கம்பேக்காக தான் இருக்கும். பட் 2 hours 40 minutes கொடுத்ததில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ டைமிங். ஏன்னா அந்த சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபீலாக இறங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கலாங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த ஜனங்களோட இம்பேக்டை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக காட்டியிருக்கலாம். இவங்களோட 2 பேரோட இது ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு தமிழ்நாட்டில் இருந்த ஒரு பர்சன் வந்து திடீர்னு அவ்வளோ பெரிய இதுக்குள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ஜனங்களோட இருந்த வாழ்க்கை தான் இவர் அப்படின்னு காட்டுற விதம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. எங்கே குறைச்சிருக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஹாப்பா செகண்ட் ஹாப்பா சீன் குறைக்கிறது? ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமா.